ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டில் இந்த சுற்றுலாத்துறை மிகப்பெரிய வருவாய் ஈட்டி தரும் ஒரு துறை பாருங்கள். இந்த வருடம் கூட ஏறக்குறைய நீங்கள் 3 மில்லியன் சுற்றுப்பயணிகளை கவர்வதற்கு இலக்கு வைத்திருக்கீங்க. இதில் எவ்வளோ மலேசியர்களை கவர்வதற்கு நீங்கள் இலக்கு வச்சிருக்கீங்க? சின்ன காசுலேயே நீங்கள் ஸ்ரீலங்கா போயிட்டு வரலாம். ஸ்ரீலங்காவுக்கு விசா ஃப்ரீ ஃபார் த மலேசியன்ஸ். ஒன் அரைவல் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அட்வான்ஸில் நீங்கள் போயிட்டு கொள்ளலாம். இலங்கைனா ராமாயணம் சம்பந்தமான இலங்கைக்கு மிச்சம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அன்னை சீதாதேவி சிறைப்பிடித்து இடங்கள், அடுத்தது ராவணன் வெட்டு என்று சொல்லி இருக்குது, சீதா எலி என்று இருக்குது. இந்தியாவில் மத்திய பிரதேசங்கள்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய விஐபிஸ் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் மலேசியாவில் உள்ள எங்களுடைய தமிழ் பேசுகிற மக்களுக்கு நாங்கள் சொல்லலாம், யூ ஆல்சோ ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் ஸ்ரீலங்கா. ஒரு தரம் நீங்கள் ஸ்ரீலங்கா விசிட் பண்ணீங்கன்னா யூ நெவர் ஃபர்கெட் இட். நான் வந்திருக்கேங்க, ரொம்ப அழகான தீவு, ரொம்ப அழகான இடம். அடிக்கடி வருவீங்க, ஒரு தரம் அடிக்கடி வருவீங்க. ஆனால் இங்கே இருக்கிற மலேசியர்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியலன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு இன்னும் வேறு என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அது உண்மையில் உண்மையில் அந்த மலேசியாவில் ஆல்மோஸ்ட் 12 மில்லியன் அவுட் பவுண்ட் டூரிஸ்ட் போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையாக ஸ்ரீலங்கன் டூரிசம் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் போதாமல் இருக்குது. அதனால நாங்கள் இப்படியான நிகழ்ச்சிகள், இப்படியான கலந்துரையாடல்கள் மூலமாக இலங்கைக்கும் அவங்க மலேசியன் எப்படியும் விசிட் பண்ணத்தானே போகிறாங்க, ஏதோ ஒரு நாடு போகிறாங்க, அவங்க ஸ்ரீலங்கா கூட விசிட் பண்ணிக்கொள்ளலாம். இது மிச்சம் உதவியாக இருக்கும். நாங்கள் சில சோஷியல் மீடியா கம்பெயின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது இருக்கிறோம். மார்ச் ஏப்ரல் மாதம் அளவில் மலேசியாவில் இருந்து மோட்டார் பைக் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களோட டூரிசம் போர்டுனூடாகவும் எங்களுடைய மற்ற அரசாங்க அமைச்சுகளூடாகவும். அப்போ அவங்க இலங்கையை முழுக்க சுற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் 2000 சிசி ஹை கெப்பாசிட்டி பைக்கில் ஹை அண்ட் பீப்புள் வில் பி கோயிங் தேர். இது தவிர நாங்கள் வேறு சில செமினார்ஸ், மற்றது சில ஃபேம் டூரிசம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படியான விஷயங்கள் கூடியான அவேர்னஸை மக்களுக்கு போய் சேரலாம். ஸ்ரீலங்கா இஸ் 100% சேஃப், 100% சேஃப். போன வருஷம் 3 மில்லியன் மக்கள் இலங்கை விசிட் பண்ணிக்காங்க. எங்கேயாவது நீங்கள் ஒரு நெகட்டிவாக கண்டிருப்பீங்களா? ரிப்போர்ட் பண்ணிக்க மாட்டீங்க. பிகாஸ் வி ஆர் த ஸ்ரீலங்கன் பீப்புள் ஆர் வெரி ஸ்மைலி ஃபேஸிங். ஆல்வேஸ் டூரிஸ்டிங்க இன்று வந்தாலே அவங்க மிச்சம் கண்ணியமான முறையில் நடந்து கொள்வாங்க. ஈவன் இலங்கையில் யுத்தம் நடந்த காலத்தில் கூட, 30 வருஷம் யுத்தம் நடந்துக்குது, சில குண்டு வெடிப்புகள் நடந்த காலத்துல கூட யாருமே அவங்களுக்கு ஒரு அசௌகரியமான நிலையை ஏற்படுத்த மாட்டாங்க. கோவிட்ல லாக்டவுன் ஆன அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யூரோப்ல இருந்து சில மக்கள் அவங்களோட ஹோட்டல் புக்கிங் எல்லாம் முடிஞ்சுது, அவங்கள ஊருக்கு போகணும், ஏர்போர்ட்லாம் க்ளோஸ். அப்ப அந்த ஊர் மக்களே சேர்ந்து கிட்டத்தட்ட மாசக்கணக்கில் அந்த டூரிஸ்டுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள ஒழுங்கான முறை, கண்ணியமான முறையில் அனுப்பி வச்சிருந்தாங்க. அது அந்த மக்கள் போயிட்டு ஒரு மிச்சம் பாராட்டு தெரியும். இதுதான் இலங்கை மக்கள்.